Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu and welcome back to Chemsooks Explain. உங்களுடைய ஃபைனல் மெகா செமினார் இறுதி சுற்று ஃபைனல் மெகா செமினார்ல கெமிக்கல் கைனடிக்ஸ் நோட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சோர் நோட்டுக்குரிய ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். முதலாம் கிளாஸ் முடிய இப்ப ரெண்டாவது கிளாஸ்ல இன்ஷால்லா இதோட கெமிக்கல் கைனடிக்ஸ் பாடத்தை முழுமையாக முடிக்க பிளான் பண்ணியிருக்கேன். அதை தொடர்ந்து அதுக்கு பிறகு வர எம்சிக்யூஸ் கேள்வி ஒரு சில கேள்விகளை நான் எம்சிக்யூ டிஸ்கஷன் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த குரூப் ஒன்றுல இந்த இதுகளை தொடர்ந்து இந்த ஒவ்வொரு நாளும் முடிய உங்களுக்கான எம்சிக்யூஸ் குரூப்ல உங்களுக்கான விவரங்கள் இந்த பாடத்துக்கான எம்சிக்யூஸ் பற்றி அதுக்கான விளக்கங்களும் இன்ஷால்லா இடப்படும். யாரா 2-3 ஸ்டூடெண்ட்ஸும் அட்மின் அதுல ஜாயின் பண்ணி கொள்ளலாம். நீங்க அது பாடத்துக்குரிய எம்சிக்யூஸ் எடுத்து போட்டுக்கொள்ளலாம். சிலபஸ் கொஞ்சம் அப்பால் பட்டதா இருந்தா இன்ஷால்லா நான் உங்களுக்கு அறிய தர வேண்டிய சிலபஸுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு. இந்த நிறைய பேர் போர்ட் கொஞ்சம் கிளியர்ல கேரி பண்ணீங்க, இப்ப கொஞ்சம் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் சைன் ஆகுது, நான் இந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடங்கள்ல எழுத பார்க்கிறேன். ரைட், ஓகே. அப்ப இது முடிய அதுல எம்சிக்யூஸ் நடைபெறும். அதுக்கு நான் பொல்லொண்டு போடுவேன், சேனல்ல போட்டு உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணுவேன். 100 பேருக்கு மேல கிட்டத்தட்ட 100 பேருக்கிட்ட அதுக்கு போட் பண்ணா மாத்திரம்தான். போட் பண்ணாண்டா சும்மா போட் பண்ற இல்ல, அதை திருப்பி தொடர்ச்சியாக அந்த எக்ஸாம்ல அந்த கேள்வியில செஞ்சு பார்த்துட்டே வரணும். வந்தா தான் எம்சிக்யூஸ் கேள்வி போடுவேன். இல்லாட்டி ரிவிஷனோடைய இது முடிவடைஞ்சிடும். அது நான் ஃபைனல் மாடல் பேப்பர் ஒன்று செய்ய போற வகையில நான் அதுக்குரிய எம்சிக்யூஸ் 2-3 வாரத்துல டிஸ்கஸ் பண்ணுவேன். பட் இந்த நிலையில இதை முடிச்சிட்டு இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ் ஒன்றாடி எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்றேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எம்சிக்யூஸ் குரூப்ல ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு தான் மிச்ச முடிவுகள் எடுத்துக்கொள்ளலாம். சோ இன்ஷால்லா நெக்ஸ்ட் அப்படியே நம்மளுடைய இதுக்கு போவோம். ரைட், ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் கேட்டிருந்தேன், அதாவது திண்ம நிலையில் திண்ம பொருட்கள் திண்ம பதார்த்தங்கள் ரைட். அடுத்தது உங்களுக்கு சொல்லிருக்கேன், உங்களுக்கு குரூப்ல நோட்ஸ் ஏற்கனவே ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. சோ இன்ஷால்லா இனி நீங்க எழுதி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. 2-3 பேர் சஜஷன் அடிப்படையில கேட்டாக்கள் மேக்சிமம் எல்லாரும் இதே சஜஷன் சொன்னீங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா போக சொல்லி. அதுக்கு அதே போல ஃபாஸ்டா போனா நோட்ஸ் சொல்லி கொண்டு போயில தியரி கிளாஸ் மாதிரி கிட்ட நெருங்க போகுது. உங்களை பிசிக்கல் முடியும் இன்ஷால்லா ஜெனரல் செய்யறதுக்கு அப்பன் பண்றேன். ஒரே ஒரு மாணவர் மட்டும் சொல்லியிருந்தால் அவருக்காகத்தான், ஏன்னா மத்தாக்கள் சஜஷன் ஒன்றும் தரல, சஜஷன் தாராங்களுக்காகத்தான் 3 ரூபா வழங்கப்படும். அப்ப அவர் சொல்ற அடிப்படையில பிசிக்கல் இதை முடிச்சுட்டு இயற்கை வேலை முடிச்சுட்டு இன்ஷால்லா ஜெனரலுக்கு போயிட்டு மிக்க பிசிக்கல் பார்ட்ஸை நாங்க செய்வோட பிளான் பண்ணியிருக்கோம். ரைட், ஓகே. இப்ப ரசாயன இயக்கவியல்ல திண்ம பதார்த்தங்கள் தாக்கவியத்துல எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும் என்ற கேள்வி உங்களுக்கு கேட்டது. ரைட், அதுல உங்களுக்கு நோட்ல பாருங்க தந்திருக்கு, திண்மங்களுக்கும் தூய திரவத்திற்கும் செறிவு மாறிலி ஆகும். ஓகே, திண்மத்துக்கும் திரவத்துக்கும் செறிவு ஒரு மாறிலி பெருமானம் ஆகும் சொல்லியிருக்கு. ரைட், இந்த இடத்துல கூட எழுதப்படுது, செறிவு ஒரு மாறிலி பெருமானமாகவும் சொல்லியிருக்கு. அதுக்கு காரணம் என்ன? செறிவுன்னா என்ன? ஒரு நீருக்குள்ள ஒரு பதார்த்தம் இருந்தாதான் இதுல செறிவை கணக்கிட முடியும். திண்மம் நீருக்குள்ள இருக்குமா தனியா? இல்ல. திண்மம் நீருக்குள்ள கரைஞ்சு போயிருக்குமா? இல்ல, தனிதான் இருக்க போகுது. அப்ப திண்மத்துக்கும் தூய திரவம் தான் என்ன? நீருக்குள்ள இல்லாம ஃபுல்லாக ஃபியூஸ் ஸ்டேட்ல உருகிய நிலையில உருகிய NaCl ஒரு தூய திரவம். NaCl அக்வஸ்ன்றது அது என்ன? அது ஒரு அக்வஸ் சொல்யூஷன். இப்ப தூய திரவம் பிரக்கெட் வெல்லுன்னு போட்டா மட்டும்தான் அது தூய திரவம், பிரக்கெட் லெஸ்ன்னு போட்டா அது திண்மம். இதுக்கு செறிவு மாறிலி ஆகும். சரியா? இது மெயின் பாயிண்ட். பட் தாக்கவிய தொடர்ல அது எப்படி செல்வாக்கு செலுத்தும்டா, அது தூய நிலை தூய திரவங்களுக்கும் திண்மங்களுக்கும் தாக்க வீதத்துல எப்படி கணக்குறதுன்னு சொன்னா அது உபயோகிக்கப்பட்ட மூல்கள் அடிப்படையில. இப்ப திண்மத்துல இத்தனை மூல், இப்ப இதுல 10 கிராம் ஒன்று இருக்கு, இல்ல 10 மூல் எக்ஸ்டெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குண்டா அதுல ஒரு மூல் பாதிக்கப்பட்டா எத்தனை மூல்? ஒரு மூல் எவ்வளவு நேரத்துல? ஒரு செகண்ட்ல ஒரு மூல் பாதிக்கப்பட்டா 1 மோல் செகண்ட் -1 மினிட்ஸ்னால தான் 1 மோல் மினிட் -1 என்ற வகையில அளவிடப்படும். அதே போல இருக்கும். ரைட், அதே போலத்தான் இது எக்வஸ் சொல்யூஷன்களுக்கு ரைட், அதுவும் தந்திருக்கு. ரைட்டோ தந்திருக்கு கரைசல்களுக்கும் மற்றும் வாயுக்களுக்கு, கரைசல்களுக்கும்
வாயுக்களுக்கும் என்ன செறிவுல காணலாம் என்ன மோல் டெசிமீட்டர் -3. ஒரு டெசிமீட்டர் கணத்துல எத்தனை மோல் இருக்கோ அது செறிவு, அது செகண்ட் -1. அது எத்தனை செகண்ட்களுக்கு பாக்குறதுனால செகண்ட் -1 வரப்போகுது. அதான் இதுக்குரிய அழகு. பட் கேசஸுக்கு இன்னொன்னும் கால்குலேட் பண்றதுக்கு இதுல எழுத விளங்குறேன்னு நினைக்கிறேன். 10 மோல்ஸ், ஒரு மோல் ஒரு செகண்ட்களுக்கு உபயோகிக்கப்பட்டால் ஒரு மோல் செகண்ட் -1. அதே இது நீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மோல் மினிட்ஸ் -1. ரைட், ஓகே. அடுத்தது மோல் டெசிமீட்டர் -3. இது என்ன செறிவுக்கான என்னது செறிவுக்கான அழகுதான் மோல் டெசிமீட்டர் -3. அது எத்தனை செகண்ட்கள் யூஸ் பண்ணப்பட்ட அது உபயோகிக்கப்படும். அதே போல கேஸுக்கு பஸ்கால், அதாவது பிரஷர், எத்தனை எவ்வளவு அமுக்கம் குறைஞ்சிருக்கு இந்த அடிப்படையில, எவ்வளவு அமுக்கம் உருவாகி இருக்கு இந்த அடிப்படையில இது கணக்கிடப்படும். ரைட், அதைத்தான் இதை நான் தெளிவா சொல்லியிருக்கேன் பாருங்க. திண்மங்களுக்கும் தூவித்திரத்திற்கும் எல் போட்டுக்கலாம். லிக்விட் செறிவு மாறிலியாகும். அவற்றின் தாக்க வீதம் உருவாகி அல்ல அழிந்த மூல்களின் எண்ணிக்கையாக குறிப்பிடப்படும். அடுத்தது கரைசல்களுக்கும் மற்றும் வாயுக்களுக்கு செறிவு உருவாகிய அல்ல அழிந்த வீதத்தில் குறிப்பிடப்படும். மோல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1. இது கரைசல்களுக்கும் வாயுக்களுக்கும். வாயுக்களுக்கு மேலதிகமாக பிரஷர்லையும் அளக்கலாம். கட்டாயம் இதா அதாண்டு இல்ல, ஏதாவது ஒன்று அளக்கப்படும். வாயுக்கள் மேல அமுக்கத்தின் அடிப்படையிலும் குறிப்பிடப்படும் சொல்லியிருக்கு. ரைட், இது உங்களுக்கு கிளியர் தானே? இது கிளியர் ஆயிடுச்சு. இப்ப நான் பாஸ் பாஸ் தான் நோட் சொல்லிட்டு போயிருக்க இன்னைக்கு சிலபஸ் முடிச்சிடும். அடுத்து தாக்க பொறிமுறை. ரைட், தாக்க பொறிமுறையில ஒருபடி தாக்கம் பல்வடி தாக்கம் இருக்கு. ரைட், ஒருபடி தாக்கம் சரி அந்த இடத்துல எழுதப்படுது. ரைட், ஓகே. ஒருபடி தாக்கம் பல்வடி தாக்கம் ரெண்டு இருக்கு. இந்த ஒருபடி தாக்கம் என்னண்டா தாக்கம், இப்ப உங்களுக்கு ஒரு தாக்கம் ஒன்று தாரம் பாருங்க. A gas பிளஸ் B கிளாஸ் C கேஸ் உருவாகுது. இதைத்தான் சொல்றது ஒருபடி தாக்கம். இதைத்தான் சொல்றது என்ன ஒரு படி தாக்கம். இந்த ஒருபடி தாக்கம் ஒரே படியில நடைபெறும். இதுக்கு 2-3 படியில நடக்காது. இடைநிலை விளைவெல்லாம் இதுக்கு இல்ல. அப்ப என்ன ஒரே படியில நடக்கும். ரைட், அதான் தந்திருக்கு பாருங்க, சரியா தந்திருக்கு. ரைட், அடுத்த நான் ஏற்கனவே சொன்னதான் முதன்மை தாக்கம் ஒன்று இருக்கு. தாக்க வரிசை பீசமான குணங்களுக்கு தானே. இங்க பீசமான குணகம் என்ன முதன்மை தாக்கமாக இருந்தால் இது முதன்மை தாக்கம் தானே ஒருபடி தாக்கம். ஒன்று ஒன்று பீசமான குணகத்தை நான் ஒன்று இதுக்கு தாக்க வரிசை எத்தனை? இந்த தாக்கத்துக்கு தாக்க வரிசை 2. இது 2 அதுல இருந்திருந்தா 2 1 தாக்க வரிசை 3. இதே இது 2 இருந்தா இங்க 2 கேட்டு தாக்க வரிசை 4ஆக தாக்க வரிசை இருக்கும். என்னதுக்கு ஒருபடி தாக்கத்துக்கு. பல்படி தாக்கம் தான் மீனிங் என்னண்டா இப்ப பாருங்க, இப்படி ஒரு தாக்கம் இருக்குன்னு வைங்களேன். A கேஸ் B கிளாஸ் AB கேஸ். இதுல A கேஸ் பிளஸ் இதே ஒரு தாக்கம் தந்திருக்கேன். இதுல படி தாடுறாங்க பாருங்க. இது மெதுவாக நடக்கிற படி, இது மெதுவாக இது என்ன விரைவாக நடக்கிற படி. இப்படி சமநிலை தாக்கமாக எப்பவுமே. ரைட், ஓகே. இது ஒரு தாக்கம். இந்த தாக்கம் எத்தனை படியில் நடைபெறுது? 2 படியில நடைபெறுது. A கிளாஸ் B கிளாஸ் சமநிலை தாக்கமாக C கேஸ் உருவாகுது. அது C கேஸ் என்ன செய்யுது? திருப்பி இந்த A கேஸோட தாக்கி AB கேஸ் உருவாகுது. அப்ப இந்த C நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த C தான் சொல்றது இடைநிலை விளைவு. இடைநிலை விளைவு இடையிலேயே தோன்றி இடையிலே அழிஞ்சிடும். தாக்கத்துல ஒட்டுமொத்த தாக்கத்துல அது காணப்படாது. இப்படி 2 படியில் நடைபெறதான் சொல்றது பல்வடி தாக்கம். இந்த பல்வடி தாக்கத்துக்கு தாக்க விகிதத்தை நிர்ணயிக்கிற படி இந்த மெதுவாண்டு குறிப்பிடப்பட்ட படி. ஏன் ரீசன் வடிவா பாருங்க. தாக்க ஃபாஸ்டா ஒரு ட்ரெயின் ஒன்று போகுது, இப்படி போகுது ஃபாஸ்டா பாக்கெட் கண்ணால பார்த்து செய்யவே இல்லை. இன்னொரு ட்ரெயின் போகுது மெதுவா போகுது. அப்ப இதுல ஸ்பீட் ஓரளவு கால்குலேட் பண்ணி எடுக்கலாம். அப்ப விரைவா நடக்கிற இதுக்கு கால்குலேட் பண்ணி எடுக்க சான்ஸே இல்லை. அதனாலதான் மெதுவான படிய தாக்க வீத நிர்ணய படியாக
என்ன சொல்லியிருக்காங்க, கணக்கெடுக்க சொல்லி இருக்காங்க. அப்ப இந்த தாக்க விகித நிர்ணயப்படிண்டா இப்ப K into A gas B gas வருதா? இது மெதுவான படிதானே. இதைத்தான் என்னவா எடுக்கிறது, தாக்க வீத நிர்ணயப்படியாக எடுக்கிறது. அப்படின்னா ஒட்டுமொத்த தாக்கத்துக்கு தாக்க படியாக இதை எடுக்கிறது. ரைட், ஓகே. இதான் இதுல சாராம்சம். ரைட், அது முடிஞ்சதா? எல்லாம் சரியா தந்திருக்கனா? ரைட், ஓகே. இதுக்கு அடுத்தது சொல்லிருக்க பாருங்க, இந்த மெதுவான படிக்கு ஏவச்சக்தி கூடலாம். சாரி, ஏவச்சக்தி கூடலாம். காரணம் என்ன, ஏவச்சக்தின்றாலே தடை. தடை இருந்தா என்ன, குறைவாத்தான் நடக்க போகுது. ஆகவே அது என்ன, மெதுவான தாக்கம். அப்ப அது பாயிண்டா தந்திருக்கேன். என்ன மெதுவான படி, என்ன ஏவச்சக்தி கூடுன படி. ரைட், ஓகே. இதுவும் கிளியர். ரைட், அடுத்த ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க. ஒரு தாக்க வீதத்துல சாரி ஒரு தாக்கத்துல வீத விதி சாரி தாக்க நிர்ணய படிக்கு அடுத்தது ஒரு படியில ஒரு மூலகம் அல்லது ஒரு பதார்த்தம் காணப்பட்டால் அது சார்பான வரிசை பூஜ்ஜியமாக எடுக்கப்படும். பூஜ்ஜியம் தான் என்ன, அது தாக்க வீதத்துல பங்கு கொள்ளாது. அது பூஜ்ஜியம் தான் என்ன, இப்ப எத்தனையாவது 100 பூஜ்ஜியமாம் அடுக்கு உண்டு. அதே மாதிரிதான் இப்ப 6ல கே ஏன்னு வாங்க, இது நோட்டுன்னு வந்தா கே இன்டு 1 கே இன்டு வந்துருந்தானே. அப்ப இதுக்கு ஒரு வேலை இல்லை. அப்ப என்ன, தாக்க வீதருடைய படியை தவிர வேறொரு படியில ஒரு மூலகம் புதிதாக காணப்படும், பதார்த்தம் புதிதாக காணப்பட்டால் அது சார்பான வரிசையாக என்ன எடுக்கப்படும், சார்பான வரிசையாக பூஜ்ஜியம் எடுக்கப்படும். இதுதான் மீனிங். ரைட், இதுதான் மீனிங். ஓகே, ஓகே. இப்ப அடுத்தது உங்களுக்கு வாயால சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரைட், மோதல் கோட்பாடு, மொத்தல் கோட்பாடுன்னு சொல்றேன். மொத்தல்னு சொல்றேன், மோதுறது மொத்தல். இதை நான் வடிவா விளங்கப்படுத்துறேன் பாருங்க. இந்த மோதல் கோட்பாடு இருக்காங்க, 3 நிபந்தனைகள் பூர்த்தியாக்கப்பட்டாதான் என்ன நடக்குமா, தாக்கம் நடக்குமா. அந்த 3 தந்திருக்கனா, 3 தந்திருக்கும். இப்ப வடிவா பாருங்க. ஒரு தாக்கம் நடக்கிறேன்டா, முதலாவது 2 மூலக்கூறுகள் மோதணும். சரியா, ஷுவர் தானே? 2 மூலக்கூறுகள் மோதினாத்தான் ஒரு தாக்கம் நடக்கும். சும்மா 2 மூலக்கூறு உட்கார்ந்துன்னா ஒரு தாக்கம் நடக்குமா, ஏதாவது நடந்தாதான் ஒரு தாக்கம் நடக்கும். அப்ப 2 மோதினாத்தான் முதல் தாக்கம் நடக்கும். இது முதல் பாயிண்ட். அடுத்தது மோதுறது சரியா மோதணும். கொஞ்சம் ஸ்ட்ரக்காக நினைக்குது. ஓகே, மோதுறது சரியாக மோதணும். சரியாக மோதணும்டா. இப்ப பாருங்க, இப்போ ஒரு மூலக்கூறு ஒன்று இப்படி இருக்கு, ஒன்று இப்படி இருக்குன்னு. ரைட், இப்ப இதுவும் மோதினாத்தான் மூலக்கூறு புதுசாக உருவாகும். இது 2 இப்படி மோதினா என்ன நடக்கும், மோதுக்கு தள்ளுபட்டு போயிடும். அப்ப என்ன, சரியான திசைகோளுக்கு அமையாக மோத வேண்டும். ஒரு மோதலை நடக்குதுண்டா, ஒரு சில மூலக்கூறுகள் என்ன செய்யும், சரியான திசைகோளுக்கு அமைவாக மோதும், ஒரு சில இழுமாறாக மாறியும் மோதும். அப்ப அடுத்து ஒரு தாக்கம் நடைபெறது கட்டாயம். ஒன்றாவது என்ன செய்யணும், ஒரு 2 மூலக்கூறாவது சரியான திசைகோளின் அடிப்படையில மோத வேண்டும். ஓகே, சரியான திசைகோளுக்கு அமைவாக இப்ப என்ன சரியா, ஓகே, சரியான திசைகோளுக்கு அமைவாக மோத வேண்டும். ரைட், இது அடுத்த ஸ்டெப். அடுத்தது 3வது, நான் ஏவச்சக்தி படிப்பு உங்களுக்கு சொல்லி இருக்கேன். என்ன, ஏவச்சக்தியை தாண்டிய சக்தி கொண்ட மூலக்கூறுகளா இருக்க வேண்டும். இப்ப பாருங்க எப்படி ஸ்லோவா. இப்ப ஹேர்டில்ஸ் இருக்கு. ரைட், ஹேர்டில்ஸ்ல 2 பேர் சேர்ந்து பாஞ்சா 3வது உலகத்துக்கு போறாங்க. 2 பேரும் சேர்ந்து இப்படி பாஞ்சா பாயலுமா, பாயலாது. அப்ப அது எவ்வளவு அளவுல இருக்கோ அந்த அளவுக்கு சக்தியை கொடுத்து பாஞ்சாதான் அதை பாஞ்சு செல்லலாம். அப்ப 3வது முக்கியமானது, ஏவச்சக்தியை தாண்டிய சக்தி கொண்ட மூலக்கூறுகளாக காணப்பட வேண்டும். 3 நோட்டும் வாங்க தந்திருக்கு. ஓகே, ரைட், ஓகே. இப்ப சரி, இப்ப அடுத்தது சக்தி மட்ட வரைவு. சக்தி மட்ட வரைவு உங்களுக்கு சக்தி மட்ட வரைவுல முதலாவது முதன்மை தாக்கத்து ஒரு வழி தாக்கத்துக்கான சக்தி மட்ட வரைவு ஒன்றுக்கு தான் பாருங்க. P plus Q தந்திருக்கா. ஓகே, P plus Q தந்திருக்கு, PQ plus R தந்திருக்கா.
எஸ் பிக்யூ பிளஸ் ஆர் தான். இப்ப இது தாக்க ஆள்கூறு, ரைட்? இது சக்தி. இப்ப ஒரு தாக்கம் அடைவர்றா இங்க நீங்க நேரடியா இப்படி போறாங்க யோசிக்க கூடாது. ஒரு தாக்கம் அடைவர் என்ன செய்யணும்? எப்பயுமே இவ்வளவு பெரிய இடத்த இங்க இருந்து இங்க போனாதான் அங்க இருந்து கீழே வரும். அப்ப ஒரு தாக்க அடைவதற்கான இந்த தாக்கத்திற்கான ஏவ சக்தி என்ன? இந்த உலகம் தான் ஏவ சக்தி. இங்க ஒரு பெருமானம் தந்திருந்தா இந்த உலகம் தான் என்ன? ஏவ சக்தி. இந்த நோட்டை பார்த்து படிக்கிறேன்னா நான் படிப்பிக்காம விட்டுப்பேன். இப்ப நான் விளங்கப்படுத்துறது விளங்கணும் இருக்கா, அப்ப அப்படியா பார்த்துக்கொள்ளுங்க. இங்க இருந்து இங்க வரைக்கும் நடக்கிறதா தான் தாக்கம் மேல பாஞ்சு நடக்கும். ஓகே, இப்ப இது முத்தாக்கம் தானே. இப்ப இது முத்தாக்கம் தான். நம்ம இது ஈக்குவேஷன் என்ன? பி பிளஸ் கியூஆர் பிக்யூ பிளஸ் ஆர் ஆக வருது. விளங்கு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் விளங்குனா பாத்துக்கோங்க. பி பிளஸ் கியூஆர் பிக்யூ, இந்த இதை இங்க எழுதிருக்கேன். ஓகே, உங்களுக்கு இடம் விளங்கையில திருப்பி கேடுறேன் இந்த கீழால. ரைட், ஓகே. தாக்க ஆள்கூறு, இது சக்தி. இப்ப நான் சொன்னேன் தானே. இப்ப ரைட், இந்த இவ்வளவு இருக்குதானே. இந்த இது கொஞ்சம் கீழே கீறினா தான் கொஞ்சம் வித்தியாசம். ஓகே, இந்த இங்க இருந்து இங்க இவ்வளவு தூரம் இருக்குதானே. இந்த இவ்வளவு தூரமும் போயிட்டு வரதான் சொல்றது ஏவ சக்தி. என்ன சொல்றது? ஏவ சக்தி. இந்த தாக்கம் எழுதுறதுக்கு இவ்வளவு தூரத்தை தாண்டி தான் செல்ல வேண்டி இருக்கும். இந்த சக்தியோட கூடின மூலக்கூறுகள் என்ன செய்யும்? இந்த தாக்கத்துல சாரி, சக்தியை கொண்ட மூலக்கூறுகள் காணப்பட்டாதான் இந்த தாக்கம் நடைபெறும். ரைட், இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இப்ப இது சரி, இவ்வளவு சரி. இப்ப இது முத்தாக்கம் நடைபெறுது. முத்தாக்கம் இது அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமான்னு பாத்தீங்கன்னா இதுல சக்தி பாருங்க. இது 10 வைப்போமே, இதுல ஒரு 2 வைப்போமே. தாக்கிகளுக்கு 10ம் விளைவுகளுக்கு 2ம் இருந்தா இடையில இருந்து 8 எங்க காணாம போயிட்டு. எங்க காணாம போகுது? இப்ப பாருங்க, பி பிளஸ் கியூஆர் ரியாக்ஷன் நடந்தா பிக்யூ பிளஸ் ஆர் ஒன்று உருவாகுது. ரைட், இது 10 கிலோ ஜூல் இருக்குது. சும்மா நோமா எழுதுனோடு இருக்கு, அளவுக்கு எழுத குறைய கூடத்தானே. இப்ப இதுல 8 கிலோ ஜூல் எங்க காணாம போயிட்டு. எங்க காணாம போயிட்டு? சூழலுக்கு இழக்கப்படுது. சூழலுக்கு இழக்கப்பட்டா அதுல டெல்டா ஆயிடுச்சு என்ன? மைனஸ். அது ஒரு புறவெப்ப தாக்கம். புறவெப்ப தாக்கம். இப்ப அடுத்த விஷயம் பாருங்க. இப்ப பிக்யூ ஆரும் சேர்ந்து பி பிளஸ் கியூஆர் ஆகணும்டா என்ன செய்யணும்? இங்க இருந்து எங்க இது ஒரு 500 வைங்களேன். இது 100 10ல இருந்து இவர் 500க்கு போகணும். இவருக்கு 480 ஏவச்சக்தி. இவர் 2ல இருந்து 500க்கு போகணும். இது 492 ஏவச்சக்தி. ரிவர்ஸ், இது ஃபார்வர்ட். முத்தாக்கத்துக்கான ஏவச்சக்தி, இது பித்தாக்கத்துக்கான ஏவச்சக்தி. ரைட், அப்ப முத்தாக்கத்துக்கான ஏவச்சக்தி என்ன? பித்தாக்கத்துக்கான ஏவச்சக்தியோட குறைவாக காணப்படுறதால இது என்ன? ஒரு புறவெப்ப தாக்கம். இதே இது ஒரு அகவெப்ப தாக்கமாக காணப்படணும்டா என்ன செஞ்சிருக்கணும்? இவர் ஒரு 10 கிலோ ஜூலா, இவர் ஒரு 8 கிலோ ஜூல உறிஞ்சினா இவர் எத்தனையா வந்திருக்கணும்? 2 சேர்ந்து 18 கிலோ ஜூலா வந்திருக்கணும். 18 கிலோ ஜூலா வந்திருந்தா இதோட இது கூட காணப்படும். கூட காணப்படும். இப்ப கூட காணப்பட்டா முத்தாக்கத்துக்கான ஏவச்சக்தி சரியா தான் இருக்கு. ஆனா பித்தாக்கத்தான ஏவச்சக்தி குறைஞ்சிட்டு. பித்தாக்கத்துக்கான ஏவச்சக்தி குறைய காணப்பட்டா அது என்ன? அது ஒரு அகவெப்ப தாக்கம். ரைட், இது இங்க இருந்து இவ்வளவு தூரம் போயிட்டு அந்த தாக்கத்தை நிகழ்த்தணும். இது இதுல கொஞ்சத்துல போய் நிறுத்தலாம். இப்ப இதுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குதானே. இதைத்தான் சொல்றது வெப்ப உருகை மாற்றம். பிளஸ் மைனஸ் ஏன் தெரியுமா இங்க வருது? இப்ப நான் இது அகவெப்ப தாக்கத்துக்கான எழுதியிருக்கேன் கீர்னதை பாருங்க. இதுல இங்க இருந்து இங்க என்ன செய்யுது? கூடுது. அதனால இங்க பிளஸ்.
முதல் என்ன செஞ்சது, இங்க இருந்தது மேல இருந்து கீழே குறையுது, அதனால மைனஸ். ஓகே, விஷயம் தெளிவில்லாட்டி திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. என்னப்ப தாக்கி மூலக்கூறுகளுக்கு சக்தி குறைவா இருந்து விளைவுக்கு சக்தி குறைவா இருந்தால் சக்தி இழக்கப்படுது. அந்த சக்தி இழக்கப்படுறதால அது என்ன, ஒரு புறவெப்ப தாக்கம். புறவெப்ப தாக்கத்துக்கு குறியீடு மைனஸ்ல வரணும், வெப்ப உள்ளுறை குறியீடு. காரணம் என்ன, இங்க இருந்து கீழே இறங்குறதால மைனஸ். அதே இது பிளஸ்ல வந்தா அது ஒரு அகவெப்ப தாக்கம். அகவெப்ப தாக்கத்துக்கு தாக்கியோட விளைவுக்கு சக்தி கூட, ஏன் சக்தியை வாங்கி கொள்ளுது, வாங்கி சக்தி கூடுவா காணப்படுது, அதனால அதுக்கு என்ன பிளஸ். அதுல முத்தாக்கத்துக்கான ஏவச்சக்தியை விட பித்தாக்கத்துக்கான ஏவச்சக்தி குறைவு, ஏன் அது இதோட சக்தி குறைவு, அதனால பித்தாக்கம் தான் நடக்கிறதுக்கு சாதகம் கூட. அதாவது அது வேற விஷயம், அது அடுத்தபடி பார்ப்போம். இப்ப ஓகே விளங்கிட்டா, இப்ப இவ்வளவுதான் இதுக்குரிய விஷயம். ஓகே, இப்ப இதுல ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு, ஸ்டார்ட் பண்ண விளங்குதானே. ஓகே, இதைத்தான் சொல்றது ஏவப்பட்ட சிக்கல். என்ன சொல்றது, ஏவப்பட்ட சிக்கல். இப்ப இது அங்க தாண்டி போயிட்டு தானே, தாண்டி போகும்போது என்ன செய்யும்டா, தாக்கம் நடைபெற தொடங்கும். அப்ப சும்மா அப்படி கீறுறேன் பாருங்க, உங்களுக்கு அப்படி பெருசாக்க வார இல்லை, சரிங்களா எழுதுனேன். அப்ப இது ரெண்டு காணப்படும். எப்படி காணப்படும், அதாவது அப்பதான் தாக்கம் நடைபெறுது. தாக்கம் நடைபெற்ற என்ன, இந்த பி பிளஸ் கியூஆர், இந்த பி கியூஆர் செய்ய இது இது உடைஞ்சு இங்க உருவாகுது. இதை பற்றிய அவ்வளவு பெரிய அறிவோடு உங்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா பெரும்பாலும் கேள்வி கேட்டு வார இல்லை. ஆனா இதுல என்ன, ஏவப்பட்ட சிக்கல் அல்லது அதுல 3 சொல் இருக்க பாருங்க. ஏவப்பட்ட சிக்கல், நிலை மாறும் தானம், நிலை மாறும் தானம். அடுத்து இன்னொரு புதுசா வந்திருக்க பாருங்க, உறுதியற்ற மூலக்கூறுகளின் நிலை. இது உறுதி இல்லைதானே, மாறிக்கொண்டிருக்கு, அப்போ உறுதியற்ற மூலக்கூறுகள் நிலை. இப்படி 3 விதத்தான இத சொல்லிக் கொள்ளலாம். இதான் இதுக்குரிய விஷயம். ஓகே, இப்ப பலவடி தாக்கத்துக்கு பாருங்க. பலவடி தாக்கத்துக்குரிய சக்தி மட்ட வரை நக்குறேன். பலவடி தாக்கம் உண்டு, அது உங்களுக்கு தந்தன் இருக்குன்னு. இதை பார்த்து சொல்லுங்க பாப்போம். இது என்ன ஒரு தாக்கம், தாக்கிக்கு சக்தி கூட, விளைவுக்கு சக்தி குறைவு. இப்ப என்ன, புற வெப்ப தாக்கம். அப்ப இது டெல்டா ஹெச் ஒரு மைனஸ்ல வரப்போகுது. ரைட், இப்ப இது தாக்கின்னு வைங்களேன், இது விளைவு. அப்போதான் நம்ம எழுதுனா தெரியுமா, ஏ பிளஸ் பி, ஏபின்னு ஒரு தாக்கம், அதுல இடையில ஏ பிளஸ் பி சேர்ந்து சீன் உருவாகுது. இதைத்தான் சொல்ற இடைநிலை. இந்த இடைநிலை இங்க எங்க உருவாகும்டா, இந்த நிலையில உருவாகிறது. அது என்ன, இடைநிலை. விளங்குதா, ரைட். ஓகே, இது விளங்கு, இது உருவாகுது இடைநிலை. ரைட், இதை கொஞ்சம் கீழே வரையணும், சரியா தான் இருக்கு அதுவும். ஓகே, ரைட். இதை உருவாக்குற இடைநிலை, இந்த சி தான் இந்த இடைநிலை தான் இங்க வரும். இப்ப இங்க என்ன, ஏ பிளஸ் பி வரும், விடையா என்ன வரப்போகுது, ஏபின்னு ஒரு கேஸ் வரப்போகுது. இதை சொல்றது இந்த ஸ்டார் பண்ற பாருங்க, இது 2 புள்ளி, இதை சொல்றது ஏவப்பட்ட சிக்கல், அதாவது இடைநிலை. ஏவப்பட்ட சிக்கல், அதாவது நிலை மாறும் தானம். இது முதலாவது தாக்கத்தின் நிலை மாறும் தானம், டிரான்சிஷன் ஸ்டேட். இது 2வது தாக்கத்தின் நிலை மாறும் தானம். இவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம். இப்ப இதுல ஏவல் சக்திய பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க எவ்வளவு போகுது, இதைத்தான் சொல்றது இந்த ஈஏ 1ன்னு கொடுத்திருக்கேன் பாருங்க. இதைத்தான் சொல்றது ஒட்டுமொத்த தாக்கத்தின் முத்தாக்கத்திற்கான ஏவல் சக்தி, அல்லது படி ஒன்றுதான் இவ்வளவு சேர்த்து மட்டும் பார்த்தா படி ஒன்றிற்கான ஏவல் சக்தி. இப்ப இங்க இருந்து இவ்வளத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னால், எப்படி இங்க இருந்து இவ்வளத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னால் இது என்ன, பித்தாக்கம் தானே. அப்ப இதை சொல்றது இந்த இருக்கு, இதை சொல்றது EA2 குறிக்கிறோம் பாருங்க. இந்த EA2 சொல்றது படி ஒன்றிற்கான
பித்தாக்கத்திற்கான ஏவற் சக்தி. படி ஒன்றிற்கான பித்தாக்கத்திற்கான ஏவற் சக்தி. ரைட், இது விளங்கித்தானே? இது விளங்கி. இப்ப அடுத்தது இந்த இங்க இவர் இருக்கா, இந்த 2வது வளைவுல இதுல இருக்க எவ்வளவு தூரம் இருக்கார்? இவரை சொல்றது EA3 குறிக்கிறேன். இவரை சொல்றது 2ஆம் படிக்கா, படி 2ற்கான முத்தாக்கத்திற்கான ஏவற் சக்தி. ரைட், இப்ப கடைசியா ஒரு ஆள் இருக்காரு, TS1 அழிக்கிறேன் பாருங்க. இப்ப இவ்வளத்தையும் சொல்றது பாருங்க, இவ்வளவும் மொத்த தாக்கத்திற்கான பித்தாக்கத்திற்கான ஏவற் சக்தி. எப்படி? மொத்த தாக்கத்திற்கான பித்தாக்கத்திற்கான ஏவற் சக்தி தான் EA4. இது விளங்காக நல்லா ஸ்டாப் பண்ணி வடிவா பார்த்துக்கோ. பித்தாக்கத்திற்கான ஏவற் சக்தி EA4 சொல்றது, அல்லது படி 2ற்கான பித்தாக்கத்திற்கான ஏவற் சக்தி. இவ்வளவு தனியா பார்த்தா இவருக்குரிய பித்தாக்க சக்தி இதான். முழு தாக்கத்துக்கும் பித்தாக்கம் இவ்வளவு அதான் சொல்லியிருக்கு. அப்ப இதுக்கும் இதற்கு இடையில உள்ள கேப் இருக்குதானே, இதுக்கும் உள்ள கேப். இதான் வெப்ப உள்ளிறை மாற்றம். இந்த வெப்ப உள்ளிறை மாற்றம் என்னவா வரும்? நான் சொல்லிட்டேன், மைனஸ்ல வரப்போகுது. ஏன்? இது ஒரு புற வெப்ப தாக்கம். ரைட், இவ்வளவு முளைக்கலையா? ரைட், இவ்வளவுதான் இதுல உள்ள விஷயம். ரைட், ஓகே. இதாங்க நோட்ல எல்லாம் தந்திருக்கேன். சோ நீங்க எழுத தேவையில்ல. எழுத தேவையில்ல மீன்ஸ் கிளாஸ் பார்க்கும்போது எழுத தேவையில்ல. பட் நீங்க திருப்பி எழுதி வச்சிருக்கிறது நல்லா. அது இனி உங்களோட விஷயம். கரெக்ட், எழுதி பார்த்தா தான் ஞாபகம் நிற்கும். ரைட், ஓகே. அடுத்தது தாக்க வரிசை. என்ன? தாக்க வரிசை. ஹெடிங் அதுல போடுறேன், இப்ப பிரச்சனை இருக்காது. இப்ப தாக்க வரிசை. தாக்க வரிசை இப்ப நான் சொன்னேன் தெரியுமா, தாக்க வரிசை பூஜ்ஜியமாக கொண்டால் அது என்ன செய்யும்? தாக்க விதத்துல பார்ட்டிசிபேட் பண்ண, தாக்க விதத்துல என்ன சொல்றது, தாக்க விதத்துல பங்கு கொள்ளாத, தாக்க விதத்துல பாதிப்பு செலுத்தாது. ஏன்? அது பூஜ்ஜிய வரிசை. ஆனால் அதுக்கு அரை ஆயுட்காலம் ஒன்று இருக்கு. அரை ஆயுட்காலம் நான் மீனிங் வரையா பாருங்க, முதல்ல நான் தந்துடுறேன். இப்ப ஒரு மோல் இருக்கு, இது 0.5 மோல் ஆகிறதுக்கு இருக்கிற நேரம் தான் என்ன? அரை ஆயுட்காலம். அரை ஆயுட்காலத்தை கொடுக்கிறது T½ குறிக்கிறது. எப்படி? அரை ஆயுட்காலத்தை T½ குறிக்கிறது. ரைட், இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது இப்ப முதலாவது பூச்சிய வரிசை தாக்கம். பூச்சிய வரிசை தாக்கத்துக்கு ஒரு தாக்கம் ஒன்று தாரேன், நோட்டு தார மாதிரியே தந்திருக்கேன். A கிளாஸ் B கிளாஸ் நோட்ல பாத்தீங்கன்னா தெரியும், அது கொஞ்சம் மறக்குது. ஓகே, A கிளாஸ்ல இருந்து B கிளாஸ் ஆகுது, உருவாகுது. இதுல A தொடர்பான வரிசை பூஜ்ஜியமாக கருத்தில் கொள்ளும். இப்ப இதுக்கு வீத விதி கோவைப்படி வீத விதி எழுதுனா R = K × A0. இதுக்கு நான் 0 சொல்லிட்டேன்ல, 0 இங்க 0 வாங்கினா அப்ப என்ன? தாக்க வீத கோவைய R = K என்று எழுதலாமே. இது 0வா இருக்கிறதால இது 1 ஆகிரும். அப்ப R = K. அப்ப இது தாக்க வீத மாறிலியில் மாத்திரம்தான் தங்கி இருக்கும். தாக்க வீத மாறிலியில் மாத்திரம்தான் தங்கி இருக்கும். இது செறிவுல தங்கி இருக்காது. இது செறிவுண்டா என்ன? ஏட செறிவு தானே, அது செறிவுல தங்கி இருக்காது. இது செறிவுல தங்கி இருக்காது. ரைட், அடுத்தது அரை ஆயுட்காலம் செறிவிற்கு நேர்வீத சமனாக காணப்படும். ஏன்? செறிவு குறைய தாக்கம் நடக்கிறன்னா என்ன செய்யணும்? செறிவு குறைஞ்சு கொண்டே ஆகணும். அப்ப அது செறிவுக்கு நேர்வீத சமனாக காணப்படும். அப்ப இங்க பாருங்க, இது செறிவு நேர்வீத சமனாக காணப்படுறதால என்ன செய்யும்? சரி, கூடுதலான கூடுதல் குறைஞ்சு கொண்டு போகும். அதே வேளையில செறிவு தாக்க விகிதத்தின் செறிவு என்ன நடக்கும்? முதலாம் வரிசை தாக்கத்துக்கு செறிவு மாறிலி, செறிவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே தாக்க விகிதம் நேர்பெருமாக காணப்படும். எப்படி? நேராக காணப்படும், நேர்கோடா காணப்படும். இது கூடுதோ குறையோ எந்த பிரச்சனையும் இல்லை, எப்பயுமே நேரா போயிட்டு இருக்கும். இங்க எப்படி குறைஞ்சு கொண்டு போகும். ரைட், இது அரை ஆயுட்காலத்துக்கான சமன்பாடு T½ சமன் நோட்டு எழுதுறது. நோட்டு எழுதுறதுக்கு ரீசன் ஆரம்ப செறிவு. ஆரம்ப செறிவுக்கு 2K. 2Kன்றது இங்க இருக்கு, இந்த Kயின் பெருமானம். இதான் என்ன? அரை ஆயுட்காலத்துக்கான சமன்பாடு. இது எல்லாமே உங்களுக்கு நான் அந்த நோட்ல
வடிவா தந்திருக்கேன், நோட்ல வடிவா தந்திருக்கேன். நோட் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, தந்திருக்கு தானே. இப்ப இது பூஜ்ஜிய வரிசை தாக்கம். இப்ப அடுத்தது முதலாம் வரிசை தாக்கம். டைம் என்ன? அது மத்தியானம் இருக்கு. ஓகே, இது அடுத்தது முதலாம் வரிசை தாக்கம். ஃபர்ஸ்ட் ஆர்டர். அப்ப எழுதுறேன்னு இது மறைஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை. முதலாம் வரிசை தாக்கம். ஓகே, முதலாம் வரிசை தாக்கம் அதே A7B தான். அந்த எம்சிக்கு பாயிண்ட்ல உங்களுக்கு தாக்க வரிசை என்னன்னு சொல்லுவேன், அவசரப்படுத்துறதுல. தாக்க வரிசை என்னது கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுவேன். ஏ கேஸ் பி கேஸ். ஓகே, இது ஏ சார்பான தாக்க வரிசை, ஏ சார்பான தாக்க வரிசை 1 எடுக்கட்டான். அப்ப இது என்ன செய்யலாம்? வீத விதிக்கோவை எழுதுனா ஏ கேஸ் வந்துட்டா. இப்ப இது கொண்டு தானே, இவர் ஒன்று. அப்ப இது ஒன்று போட்டாலும் உண்டு, போராட்டியும் உண்டு. இப்ப இதுல இந்த மீனிங் என்ன வருது? தாக்க விதம் என்ன? செறிவுக்கு நேர்வீத சமண்டு வருது. செறிவிற்கு நேர்வீத சமண்டு வருது. இங்க தாக்க வீத மாறிலியின் அலகு வந்து செகண்ட் மைனஸ் 1. என்ன? செகண்ட் மைனஸ் 1. ஓகே, செகண்ட் மைனஸ் 1. இது சாரி, செறிவுக்கு நேர்வீத சமனாக காணப்படும். இப்ப அடுத்த வரைவுக்கு வருவோமா? இது ஆறுன்னு எழுதுல, தாக்க விதம் எழுதுங்க. என்ன? செறிவு கூட கூட என்ன செய்யும்? தாக்க விதம் கூடிக்கொண்டே போகும். செறிவு கூட கூட தாக்க விதம் கூடிக்கொண்டு, அப்ப செறிவு இங்க மாறி வந்தா செறிவு குறைய குறைய தாக்க விதம் குறைஞ்சு கொண்டே போகும். ரைட், குறைஞ்சு கொண்டே போகும். இது இப்படியாக இருக்கு. ஓகே, இப்ப அடுத்தது இந்த அச்சுகள் கவனம். கேள்வியில எம்சிக்கு கேள்வியில் அச்சை மாத்தி போட்டு கேள்வி கேட்டுலாம். இப்ப அடுத்தது செறிவின் கீழ் ஓகே, இப்ப செறிவின் கீழ் நேரம் என்ன செய்யும்? செறிவு குறைஞ்சு கொண்டு போகும். எப்படி? இப்படி ஒரு நேர்வீத சமன்ல, இது சாரி நேர்வீத சமன்ல, அதால இப்படி குறைஞ்சு கொண்டு போகும். இதுக்கு அரையாயிரக்காலத்துல ஸ்பெஷல் பாயிண்ட் உண்டு. அரையாயிரக்காலத்து சமன்பாடு இவருக்கு 693 கீழ் கே அரையாயிரத்தி ஹாஃப் வந்து அரையாயிரக்காலத்துல எழுதுற. அதுக்கு சமன்பாடு என்ன? 0.693 கீழ் கே தான் இதுக்குரிய சமன்பாடு. இதுல ஸ்பெஷல் பாயிண்ட் என்னண்டா, இதுல செறிவில் தங்கி இருக்காது. என்ன? அரையாயிரக்காலம் செறிவில் தங்கி இருக்காது. ஓகே, அரையாயிரக்காலம் செறிவில் தங்கி இருக்காது. ஓகே, இதுக்கு முதல்ல செறிவுதான் தந்திருந்தா அதை எழுதுறேன். பூஜ்ஜியம் வரிசை தாக்கத்துக்கு என்ன? A நியூட்டன்கள் 2K. இதுக்கு கே வந்திருக்கு. தாக்க வித மாறிலி தங்கி இருக்கு, பட் செறிவுல தங்கி இல்ல. ரைட், அதனால இது இப்படி குறைஞ்சிட்டு போகும். ஓகே, இப்ப அடுத்தது இரண்டாம் வரிசை தாக்கம். நோட்ல தான் தந்திருக்கேன். சரி, வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருக்க தேவையில்ல, படிச்சு முடிய நோட்டை பார்த்து மட்டுமாவது எழுதிடலாம். இரண்டாம் வரிசை தாக்கம். இப்ப ஏசாபான வரிசை 2 தாராங்க. இதைத்தான் 2 எடுக்கிறேன்னு சொல்லல, சில வேளை இதாகவும் இருக்கலாம். இது ஒரு முதன்மை தாக்கமாக இருந்தால் இத பீசமான குணத்தை தாக்க வரிசையாக கருதலாம். இது அப்ப நீங்க என்ன கருதுங்க? முதன்மை தாக்கம் இருந்தபடியால தாக்க வரிசை 2ஆக கருது. அப்ப இதுக்கு வீத விதிக்கோவைப்படி எழுதுனா கே கட்டாயம் போடணுமே. ஏ கேஸ் வர்க்கம். ஆகவே இது என்ன மீனிங் பண்ணது? ஆர் நேர்வீத சமன் என்ன? ஏயின் செறிவின் பெருக்கத்திற்கு நேர்வீத சமனாக காணப்படும். ஏயின் செறிவின் பெருக்கத்திற்கு நேர்வீத சமனாக காணப்படும். வந்திருக்கா? தந்திருக்கேன். ஓகே, தந்திருக்கேன்.
ஓகே. அழகு என்ன? செகண்ட் மைனஸ் ஒன். ரைட், ஓகே. அவ்வளவுதான் இதுல உள்ள விஷயம். சாரி, வரைவு மறந்துட்டு. ஓகே, வரைவு. இது ஆர், இது செறிவு, இது சீனில செறிவு, இது நேரம். செறிவு நேரம். இப்ப பாருங்க, செறிவு கூட கூட வர்க்கம் தானே. இப்ப மேக்ஸ்ல வளைச்சிருங்க, வர்க்கம்னா என்ன? வளை இப்படி வளைஞ்சு கொண்டு செல்லும், நேரா செல்லுமா? ஆகவே செறிவு கூட கூட என்ன இப்படி போகுது, செறிவு கூட கூட இப்படி போகும். பட் இது நேரத்துக்கு நேரம் இப்படி குறைஞ்சு கொண்டு போக போகுது, குறைஞ்சு கொண்டு போக போகுது, போக போகுது. ஓகே, இதுல பாக்ஸ் பண்ணிருக்கேன், சில பாக்ஸ் பண்ணிருக்கேன், அது உங்களோட நோட்ஸ்ல புக் பண்ணிருக்கேன், அதெல்லாம் சொல்லலைன்னா. சார்ஜ் வாங்கிட்டு ஓகே. சரியான, இது முடிஞ்சு. இதை அழிக்கும் எல்லாம். சாரி மக்கள், இது அரை ஆயுட்காலத்துக்கான சமன்பாடு தரல. பாத்தீங்களா, அரை ஆயுட்காலத்துக்கான சமன்பாடு 1 by எப்படி 1 by k into a நோட். a நோட்னா என்ன சொன்னீங்கன்னா ஆரம்ப செறிவு. இதான் இருக்கிற சமன்பாடு, அரை ஆயுட்காலத்துக்கான சமன்பாடு. நிறுவியெல்லாம் எடுத்துட்டு இருக்கலாம், பட் சரி கிளாஸ்லயே நிறுவி எடுத்து நான் காட்டுறதுக்கு சும்மா டைம் வேஸ்ட் ஆயிட்டு. ஓகே, இப்ப எல்லாம் சரி. இப்ப அடுத்தது எம்சிக்கு பாயிண்ட் ஒன்று இங்கே தந்திருப்பேன், பாப்போமே. எம்சிக்கு பாயிண்ட் தந்திருக்கு, ரைட், ஓகே. எம்சிக்கு பாயிண்ட் தந்திருக்கேன் பாருங்க. வரிசை மாறிலி, தாக்க வரிசை எப்போதுமே மாறிலியாக காணப்படும். வரிசை மாறிலி மட்டும் எழுதிருக்க, தாக்க வரிசைன்னு மாற்றிக்கொள்ளுங்க. தாக்க வரிசை எப்போதும் மாறிலியாக காணப்படும். அது எப்போதுமே பரிசோதனை மூலம் தான் துணியப்படலாம். ஏன்? பரிசோதனை மூலம், பரிசோதனை இருக்கு, அந்த பரிசோதனை மூலம் தான் துணியப்படலாம். அந்த கேள்வினா உங்களுக்கு பிறகு செஞ்சு காட்டுறோம் நாளைய கிளாஸ் இன்ஷால்லா. தேங்க்யூ போது. ஓகே, அப்ப வடிவா யோசிச்சுக்கொள்ளுங்க. எப்போதுமே பரிசோதனை மூலம் தான் தாக்க வீதம் துணியப்பட முடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தா ஒரு ஏபிசிடி கூட்டுல என்ன, அது சரி. அடுத்தது தாக்க வரிசை, தாக்கம் நடைபெறும் பொறுமையை மாத்திரம் தங்கியுள்ளது. அப்ப என்ன? தாக்கம் நடக்கிற பொறுமையில மட்டும்தான் தங்கி இருக்கு. அப்ப வெப்பநிலையை கூட்டினா தாக்க வரிசை மாறுமா? மாறாது. இதான் முக்கியமான பாயிண்ட், விளங்கிக்கொள்ளணும். வெப்பநிலையை கூட்டினாலோ குறைச்சாலோ தாக்க வரிசை மாறாது. ஆனா ஒன்றே ஒன்றால மாறும். எதால மாறும்டா? ஊக்கியால மாறும். ஏண்டா, ஊக்கி என்ன செய்யுது? தாக்க பொறுமையை மாற்றித்தான தாக்கத்தை நிகழ்த்துது. ஆக ஊக்கியால தாக்க வரிசை மாறும். அதுவும் தந்திருப்பேன். ஓகே, ரைட். இதுல இரண்டாம் வரிசை தாக்கத்துக்கு அரை ஆயுட்காலத்துக்கான சமன்பாடு தரல, என்ன எழுதி கொள்ளுங்க. T(7) 1 by k into a நோட் சமன்பாடு. ஓகே, இப்ப இதுக்குரிய மொத்த நோட்டு முடிச்சு. அடுத்தது தாக்க விதத்தை பாதிக்கும் காரணிகள். தாக்க விதத்தை பாதிக்கும் காரணிகள், தாக்க விதத்தை பாதிக்கும் காரணிகள். தாக்க விதத்தை பாதிக்கிற காரணியில சும்மா எழுதுறேங்க, அது விளங்காட்டி விடுங்க, அது சும்மா ஹெட்டிங் எழுதுறதுக்காக. முதலாவது செறிவு, ரைட், ஓர்டர் இருக்கு, அது தந்து ஓர்டர் இருக்கு. செறிவு, அமுக்கம், பிசிக்கல் ஸ்டேட், நாலாவது டெம்பரேச்சர்,
அஞ்சாவது. ஓகே ஓகே ரைட் ஓகே. இவ்வளவுதான் விஷயம். இப்ப வடிவா பாருங்க, இந்த செறிவு கூடுறதால என்ன அதிகரிக்குது? இப்ப பாருங்க, 1 மில்லி லிட்டர் நீர்ல 10 மோல் இருக்கு. செறிவு கூடுறதுனா என்ன? அதே 1 மில்லி லிட்டர் நீர்ல 15 மோல் ஆகுனா அது என்ன? அது செறிவு அதிகரிக்கும். அப்ப செறிவு அதிகரிச்சா மீனிங் என்ன? அதுல உள்ள பதார்த்தங்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது. என்ன செய்யுது? பதார்த்தங்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது. எப்ப? ஓரளவு கனவுகளில் உள்ள பதார்த்தங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆகவே இது என்ன? பழைய மோதல்கள் கூட நடைபெறலாம். இப்ப பதார்த்தங்கள் குறைவா இருக்குன்னா குறையா நடக்கும். பழைய மோதல் என்ன செய்யும்? செறிவை கூட்டினா பழைய மோதல்கள் அதிகமாக நடைபெறும். ஸ்டக் ஆகுது. ஓகே ரைட். செறிவை கூட்டினா பழைய மோதல்கள் அதிகமாக நடக்க போகுது. நடந்தா என்ன? தாக்க வீதம் அதிகரிக்கும். ஆகவே தாக்க வீதம் செறிவை கூட்டினா தாக்க வீதம் அதிகரிக்கும். நான் நோட்ல தந்திருப்பேன். தாக்க வீதம் அதிகரிக்கும். இதுல மெயின் ஸ்பெஷல் பாயிண்ட் வந்து இங்க செறிவு மாற்றத்துல மெயின் பாயிண்ட் உங்களுக்கு மோதல்களின் பின்னம் அதிகரிக்குன்னா என்னன்னு உங்களுக்கு சொன்னேன் தானே. பின்னம் தான் என்ன? இருக்கிற அளவிற்கு எவ்வளவு. ஆகவே இங்க பின்னம் அதிகரிக்காது. தாக்க வீத பின்னம் அதிகரிக்காது. ஓகே, தாக்க வீதத்தின் பின்னம் அதிகரிக்காது. அடுத்தது பிரஷர். பிரஷரை கூட்டினா அதுக்கும் தனியா தந்திருக்கு. பிரஷரை கூட்டினாங்க பாருங்க, பிவி சமன் என்ஆர்டி, பி சமன் என்ஓவின் கீழ் ஆர்டி. இங்க சமன்டா பி சமன் என்ன? சிஆர்டி. சமன்பாடு நிறுவியிருக்கிற தெரிந்தாலும் திருப்பி சொல்லியிருக்கேன். என்ன இலட்சியவாயு சமன்பாட கருதுவோம். இலட்சியவாயு சமன்பாட்டுல பிவி சமன் என்ஆர்டி. இத என்ன வியை கொண்டு போனா பி சமன் சிஆர்டி. அப்ப பி என்ன? செறிவுக்கு நேர் விகித சமன். அப்ப பிரஷரை கூட்டினா என்ன செய்யும்? செறிவு கூடும். அமுக்கத்தை கூட்டினால் செறிவு கூடும். ஆகவே அமுக்கத்தை கூட்டினால் செறிவு கூடும். செறிவு கூட்டினா என்ன? செறிவுனா தாக்க வீதம் கூடும். ஆகவே அமுக்கத்தை கூட்டினாலும் செறிவை கூட்டினாலும் என்ன? தாக்க வீதம் கூட போகுது. செறிவை கூட்டினா மிச்சம் நடக்கிற விஷயம் தந்துட்டேன். அப்ப பிரஷரை கூட்டினா என்ன செய்ய போகுது? செறிவு கூட போகுது. செறிவு கூடுறதால இது கூட போகுது. அடுத்தது பிசிக்கல் ஸ்டேட். பிசிக்கல் ஸ்டேட் இது அழிப்பமே. பிசிக்கல் ஸ்டேட். பிசிக்கல் ஸ்டேட்னா பௌதிக நிலைமை தந்துதான் இருக்கு. பௌதிக பண்புன்னு இருக்கு. பௌதிக நிலைமை இல்ல பௌதிக பண்பு. அதுனா மத்த பௌதிக பண்பு இன்னொன்று இருக்கு. பௌதிக நிலைமையில பாத்தீங்கன்னா சொல்லிட்ட பாருங்க, இப்படி இருக்கும். இடைவெளிகள் இல்லாம இருக்கும். லிக்விட் பாருங்க இப்படி கொஞ்சம். கேஸ் இப்படி உண்டு, இப்படி உண்டு, இப்படி உண்டு, இப்படி உண்டு, இப்படி உண்டு. அப்ப ஒரு மோதல் நடக்கிறண்டா, மோதல் கூட பக்கத்துல பக்கா இருந்தா மோதல் நடக்குமா? இல்ல. கொஞ்சம் தூரம் இருந்தாதான் அடிபடும். எல்லாம் இப்படி இருந்தா அடிபடாது. கொஞ்சம் இருந்தா அடிபடும். இப்படி இருந்தா கூட மோதல் நடக்கும். அப்ப அணுக்க சுயாதீனமாக போக போக என்ன நடக்க போகுது? தாக்க வீதம் அதிகரிக்க போகுது. பழைய மோதல்கள் அதிகரிக்கிறதால தாக்க வீதம் அதிகரிக்கும். ஆகவே தாக்க வீதம் சொலிட விட லிக்விடு கூட, லிக்விட விட கேஸ் கூட. ஏன்? சுயாதீன பண்பு கூட கூட மோதல்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். பழைய மோதல்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். மோதல் அதிகரிக்கும். மோதல் இருக்க நடக்கும். பழைய மோதல் அதிகரிக்கும். அப்ப பழைய மோதல் அதிகரித்தா என்ன செய்ய போகுது? இது நடக்க போகுது. அந்த மோதல்கள்ல 3 காரணிகள் சாட்டிஸ்ஃபை பண்றேன்னு சொல்லிடுறேன் தானே. அந்த 3 காரணிகளையும் சாட்டிஸ்ஃபை பண்ணா அதுக்கு பேர் வந்து பழைய மோதல்கள். ரைட். அதை நான் சொன்னா சொல்லி ஞாபகம் இல்லை. அப்ப என்ன சொன்னேன்? அந்த 3 காரணிகள் இருக்கு. கட்டாய மோதனம், சரியான திசைகோட்டின் மேல திசைகோட்டுல மோதனம், அடுத்து ஏவச்சக்தியை தாண்ட மோதுகை. இதெல்லாம் 3 சாட்டிஸ்ஃபை பண்ணா, 3ஐ திருப்திப்படுத்தினால் அது ஒரு பலித மோதுகை. அப்ப பலித மோதுகை இருக்கு கூட, இதுக்கு கொண்டா மோதுகை கூட. மோதுகை கூடனா பலித மோதுகை எப்படி கூட போகுது? பலித மோதுகை கூடனா என்ன நடக்க போகுது? தாக்க வீதம் அதிகரிக்க போகுது. இப்ப விளங்கிட்டா? அதோட சர்ஃபேஸ் ஏரியா. இப்ப ஓஎல்ல படிச்சிருப்பீங்க, ஒரு சொலிட விட பவுடருக்கு தாக்க வீதம் கூட. ஏன்? தாக்கம் மேற்பரப்பு கூட 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 மேற்பரப்பளவு கூட 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 நிறைய மோதலாம். இப்ப மேற்பரப்பளவு இப்படி ஒரு இடத்துல எப்படி காணப்படுதுன்னா இப்படி மட்டும் தான் மோதலாம். இது பவுடரா எல்லா இடமும் சுத்தி 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 இருக்கிறதால எல்லா இடமும் தாக்கம் நிகழ்த்தலாம். ஆகவே தாக்க வீதம் என்ன சொல்றது? பரப்பளவு மேற்பரப்பளவு அதிகரிக்கிறது இருக்க தாக்க வீதம் அதிகரிக்கும். இது ஓர்கானிக்லையும் நீங்க படிச்சிருப்பீங்க நிறைய நடக்கிற இந்த விஷயம். ஓகே, இப்ப இது சரி. இப்ப அடுத்தது டெம்பரேச்சர். ரைட்.
இதுல முக்கியம் செறிவு அதிகரித்தால் மூலக்கூறுகளின் பின்னம் அதிகரிக்காத, அதான் முக்கியம். மூலக்கூறுகள் பின்னம் அதிகரிக்காது செறிவு கூட்டினா. மூலக்கூறுகள் அதிகரிக்கும், மூலிகைகள் அதிகரிக்கும், மூலிகைகளில் பின்னம் அதிகரிக்காது. அடுத்தது இப்ப டி. இப்ப விஷயம் தெரியும் தானே. இப்ப ஒன்றை சூடாக்கி விட்டா, அவரால் கோபப்படுத்தி விட்டாலும் அவர என்ன செய்யும், செயற்பாடுகள் நல்லா கூடி போகும், ஹை லெவல்ல இருப்பா. அதே மாதிரி மூலக்கூறு ஹீட்டை கொடுத்தோன்னு ஒரு எனர்ஜி கிடைச்சு அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் மோதுனா என்ன செய்யும், இயக்க சக்தி அதிகரிக்கும், கைனடிக் எனர்ஜி அதிகரிக்கும். இயக்க சக்தினா என்ன, அதுக்கு மோதக்கூடனா இயக்க சக்தி அதிகரிக்கும் தானே. ஹாஃப் எம்பி ஸ்கொயர் தெரியும் தானே. வேகம் கூட கூட இயக்க சக்தி அதிகரிக்கும். இயக்க சக்தி அதிகரித்தால் ரெண்டா பிரிச்சிருக்க, ரெண்டா பிரிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இல்லை, சுமார் அளவுக்கு ரெண்டா பிரிச்சு. தாக்கம் நடைபெறும் வேகம் அதிகரிக்கும் சொல்லிட்டனாலதான் இங்க தந்திருக்கு, தாக்கம் நடைபெறும் வேகம். அடுத்தது பலித மோதல்களில் மீடுரன் அதிகரிக்கும். என்ன மீடுரன் ஒரு செகண்டுக்கு நடக்கிற மோதல்கள் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. இப்போ ஒரு செகண்டுக்கு 10 பேர் மோதிச்சிருப்பாங்க. வெப்பநிலை அதிகரித்து விட்டோன்னே ஒரு செகண்டுக்கு 15 பேர் மோதுவாங்க. அப்ப என்ன, ஒரு செகண்டுக்கு மோதுற வீதம் அதிகரிக்குது. அப்ப அதுதான் மோதுகையில் மீடுரன் அதிகரிக்குது. இப்ப இது ஒரு விஷயம். ஆகவே என்ன, தாக்க வீதம் அதிகரிக்குது. மோதுகை மீட்டர் கூடுனா தந்திருக்கேன், எல்லாம் தந்திருக்கேன். தாக்க வீதம் அதிகரிக்கிறதுக்கு வரைவு தந்திருக்கேன், அதாவது பிரச்சனை. தாக்க வீதம் அதிகரிக்கும். இப்ப அடுத்த விஷயம் தந்திருக்கேன் பாருங்க, ஏவச்சக்தியை தாண்டிய, எப்படி ஏவச்சக்தியை தாண்டிய சக்தியை கொண்ட மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கூடுமே. டெம்பரேச்சர் கூடுனா சக்தி கூட, அப்ப எனர்ஜி கூட. ஏவச்சக்தியை தாண்டிய சக்தியை கொண்ட மூலக்கூறுகளில் பின்னம் அதிகரிக்கும். அப்ப என்ன, ஒரே மீட்டர் கியூபுக்குள்ள 10 மூலக்கூறுகளுக்கு முதல் என்ன இருந்தது, ஏவச்சக்தியை தாண்டிய சக்தி கொண்ட மூலக்கூறு இருந்தது. இப்ப டெம்பரேச்சரை கூட்டி விட்டோன்னு 15 பேருக்கு வரலாம். 15 பேருக்கு வருந்தா என்ன, பின்னம் அதிகரிக்கு. 10 கீழ் 1 இருந்தது, 10 கீழ் 15 ஆயிடுச்சு. அப்ப என்ன, சாரி 15 கீழ் 1 ஆயிடுச்சு. அப்ப என்ன, பின்னம் அதிகரிக்குது. ஆகவே சொல்லியிருக்கு மோதல்களில் பின்னம் அதிகரிக்கு. அப்ப ஏவச்சக்தியை தாண்டிய சக்தியை கொண்ட மூலக்கூறுகளின் பின்னம் அதிகரித்தான் நடக்கும், பலித மோதல்கள் அதிகரிக்கும். அது நம்மளா தெரிஞ்ச விஷயம். ஆகவே தாக்க வீதம் அதிகரிக்கும். ஆகவே அதுக்கு ஒரு வரைவு தந்திருக்கு பாருங்க. இது தாக்க வீதம் வெப்பநிலை கூட கூட தாக்க வீதம் அதிகரிக்கு. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தா சீரா இருந்தா தனி பூச்சியம், இது கேள்வின். ஆகவே அதான் மென்ஷன் பண்ணாம இங்க இருந்து உறவுல இருந்து கூப்பிட்டேன். அப்ப இது நடக்க தாக்க வீதம் அதிகரித்துக்கொண்டு செல்லும், ஏற்றுக்கொண்டே செல்லும். ஓகே, இது முடிஞ்சு. இப்ப அடுத்த ஒரு வரைவு கைனடிக் எனர்ஜிக்கான வரைவு. இயக்க சக்திக்கும் நேரத்துக்கும் தாக்கால் இது உங்களுக்கு இதை தந்திருக்கேன் பாருங்க. இது மோதல்களின் பின்னம், இது இயக்க சக்தி கூட கூட பாருங்க இப்படி அதிகரிக்கு. இப்ப இது T1 என்ற வெப்பநிலை. வெப்பநிலையை கூட்டினா பரப்பு அதிகரிக்குதா, பரப்பு அதிகரிக்குது பாருங்க, பரப்பு அதிகரிக்கு. இப்ப இது என்ன சொல்றது, T2, இது T1. ஓகே, இப்ப இதுல வச்சு விளங்குதா, டெம்பரேச்சரை கூட்ட இப்ப T1 பெரிது, T2. அப்ப டெம்பரேச்சரை கூட்ட கைனடிக் எனர்ஜி கூடிக்கிட்டு போகுது. கைனடிக் எனர்ஜி கூட முதல்ல பின்னம் செய்து கூடிக்கொண்டு போயிட்டு ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கு, குறைஞ்சிருக்கு. அப்ப எப்போதுமே கூட கூடிட்டு போகும்னு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு பிறகு என்ன செஞ்சிடும், அது குறைஞ்சு கொண்டா வரப்போகுது. ஓகே, அதான் இதுல இருக்கிற விஷயம் ஒன்று. இது அவ்வளவுக்கு டீப்பா உங்களுக்கு வரப்போறது இல்லை, பட் தந்து இருக்கு. முதல்ல உங்களை மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது, வெப்பநிலை அதிகரித்தால் ஏவச்சக்தியை தாண்டிய சக்தி கொண்ட மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அது அதிகரித்தால் என்ன செய்யும், பலித மோதல்கள் அதிகரிக்கும். மோதல்கள் அதிகரித்தால் பலித மோதல்கள் அதிகரிக்கும். ஏன், ஏவச்சக்தியை தாண்டி சக்தி கொண்ட மூலக்கூறுகள் அது அதிகரிக்கிறதால தாக்க வீதம் அதிகரிக்கும். இதனாலதான் மூலக்கூறுகளின் மோதலில் ஏற்படக்கூடிய மூலக்கூறுகளின் பின்னமும் அதிகரிக்குது. பின்னம்னா என்ன, உங்களுக்கு வடிவா தெளிவா சொல்லியிருக்கேன். ஒரு அளவுக்கான அளவுல ஏற்கனவே இருந்தது கொஞ்சம்,
டெம்பரேச்சரை கூட்டினா இன்னும் கூட வரப்போகுது. ஓகே, செறிவுன்னா அப்படி இல்லை. செறிவுன்னா என்ன? ஒரு இடத்துல அது செறிவை கூட்ட மூலக்கூறுகளும் கூடுது, செறிவை குறைச்சா மூலக்கூறுகள் குறையுது, பின்னம் அதிகரிக்கிற இல்ல செறிவை கூட்டினால். பட் டெம்பரேச்சரை கூட்டினா பின்னம் அதிகரிக்கும். ரைட், இவ்வளவுதான் விஷயம். அடுத்தது ஊக்கி. அடுத்தது ஊக்கி. ஊக்கிற வேலை என்னண்டா, இங்க பாருங்களேன். இப்படி ஒரு தாக்கம் நடக்குது, இதுதான் தாக்கத்தில் ஏவல் சக்தி. இவ்வளவுதானே, இவ்வளவுதான் தாக்கத்தில் ஏவல் சக்தி. ஊக்கி என்ன செய்யுண்டா, ஊக்கிய போட்டோன்னு இது ஒரு எப்படி இப்படி நடத்தி விடுவார். அப்ப என்ன வடிவ இங்க போக மாட்டார். அப்ப ஏவச்சக்தி குறைஞ்சா ஒரு அளவு நேரத்துல உருவாகும் விளைவுகள் எண்ணிக்கை அதிகரிக்கும். சரியா? அப்ப இப்படி நடக்க போகுது. அப்ப ஊக்கிட வேலை விளங்கிட்டா, தாக்கப்பாதையை மாத்துது, ஏவச்சக்தியை குறைக்காது. ஏவச்சக்தியை குறைக்கிறன்னா மீனிங் என்ன தெரியுமா? அப்ப சிலபஸ் மாற்றத்துல அதான் மாறினது காரணம். 2012க்கு முதல் 19க்கு முதல் ஏவச்சக்தியை மாற்றம் இருந்தது. இப்ப மாற்று பாதையை உபயோகிக்கும் தந்திருக்காங்க. ஏனென்னா இப்ப ஒரு மூலக்கூறு இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு ஊக்கிய போட்டா அது தாக்க குறைஞ்ச பாதையா நடக்கு. ஊக்கி இல்லாம போனா திருப்பியும் இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டான் வருது. ஏவச்சக்தியை முழுமையா மாற்றா மீனிங் என்ன? ஊக்கி ஒருக்கா போட்டு எடுத்த பிறகு நடக்கிற எல்லா தாக்கமும் என்ன, அதோட நடக்கிற எல்லா தாக்கமும் ஏவச்சக்தியை குறைஞ்ச தாக்கமா இருக்கும், சாத்தியமா இல்லை. அப்ப என்ன, ஊக்கி தாக்க பாதைய குறைச்சி ஏவச்சக்தி குறைந்த தாக்கப்பாதையோட தெரிவு செய்து அதன் ஊடாக தாக்கவியத்தை நிகழ்த்தும், தாக்கத்தை நிகழ்த்தும். இவ விளங்கிட்டா, இதுதான் அவர்கிட்ட விஷயம். அடுத்தது ஊக்கில மெயின் பாயிண்ட், ஒரு செகண்ட்ல 10 மோல் வருது. இப்படி 5 செகண்டுக்கு 50 மோல் ஒரு தாக்கத்துல விளைவு பெறலாம். இதுக்கு ஊக்கிய போடுறோம். ஊக்கிய போட்டா ஒரு செகண்ட்ல 25 மோல் வருது. ரைட், இதே பிறகு 5 செகண்ட் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது என்ன, 2 செகண்டுக்கு நடந்து 50 மோல் தான் தரும். ஆகவே என்ன சொல்ல வர, இந்த ஊக்கி விளைபொருள்ல அளவ மாத்தாது, விளைபொருள்ல உருவாகிற வீதத்தை மாற்றும், தாக்க வீதத்தை தான் மாற்ற போகுது. அப்படிதான் ஒரு அலகு நேரத்துல இப்ப 10 மோல், ஒரு செகண்ட்ல 10 மோல் உருவாகிறது, ஊக்கிய போடுறது ஒரு செகண்ட்ல 25 மோல் உருவாகுது. ரைட், இதான் இதுல விஷயம். அடுத்தது ஊக்கியில மிக முக்கியமான விஷயம், ஊக்கிய பயன்படுத்துறது ரசாயனவியல் ரீதியா ஊக்கி நுகரப்படாது. அப்படின்னா ஆரம்பத்துல ஊக்கி நம்ம எவ்வளவு பிரயோகித்தோமோ இறுதியிலும் அதே அளவு ஊக்கி காணப்படும். ஊக்கி ரசாயன ரசாயன தாக்கத்துல பங்கு கொள்றது இல்லை, அதே தாக்கத்தை ஊக்குவிக்கிறது மாத்திரம்தான் பங்கு கொள்றது. இது மெயின் பாயிண்ட். எம்சிக்யூ எல்லாம் கேட்டு வரேன், நாளைக்கு எம்சிக்யூல தேடி ஒன்று சொல்றேன். ரைட், அடுத்த எவ்வளவு விஷயம் சொல்லியாச்சா? அடுத்தது ஓகே. இப்ப அடுத்தது தாக்க பாதையை மாத்திரம்னா நம்ம சொல்லிட்டேன், தாக்க பொறுப்பினை மாற்ற சொல்லி. இப்ப அடுத்த மெயின் பாயிண்ட், ஏகவின ஊக்கி பல்லின ஊக்கி. அதுல வடிவா தந்திருக்கேன். ஏகவின ஊக்கினா மீனிங், இப்ப 2 கேஸ் தாக்கம் அடையுது. எப்படி 2 வாயு தாக்கம் அடையுதா, ஊக்கியையும் நான் வாயுவாவே உபயோகித்தான் அது என்ன தாக்கம், அது ஏகவின ஊக்கி. இப்ப 2 அக்வஸ் சொல்யூஷன், 2 கரைசல்கள் தாக்க முடிய நேரத்துல அதுக்கு ஒரு சொல்லிட், அதாவது என்ன சொல்றது, திண்மை ஊக்கி என்ன யூஸ் பண்ணீங்கடா, அது என்ன, அது பல்லின ஊக்கி. அவ்வளவு அதுல இருக்க விஷயம். இப்ப அதுல உங்களுக்கு ஏகவன ஊக்கிக்கு பார்த்திருக்கேன், SO2 NO2 கேஸ் நடக்கிற நேரம் SO3 உருவாகுது, SO2 O2 தாக்கம் அடைஞ்சு அதுக்கு NO கேஸ் யூஸ் பண்றது. அப்ப அது என்ன, மூன்றுமே கேஸ், ஆகிய ஒரே பௌதிக நிலையில் காணப்படுது. பல்லின ஊக்கி பாருங்க, தாக்கத்தின் பௌதிக நிலையில் அமைந்திருக்காது. அப்படின்றா தாக்குகளின் பௌதிக நிலையில் அமைந்திருக்காது. SO2 SO3 போட்டு SO2 SO3 வச்சு ஏற்றுறாங்க. அது நான் பௌதிக நிலையை தராம விட்டுருக்கேன். நடக்குது. இதுல V2O5 யூஸ் பண்றாங்க, இது ஒரு solid. அப்ப இது கேஸ், இது கேஸ், இவர் மட்டும் solid. ஆகவே இது என்ன, ஒரு பல்லின ஊக்கி. இது ஒரு பல்லின ஊக்கி. ரைட், இதோட அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு கெமிக்கல் கைனடிக்ஸ் கூடிய பாதி அல்ஹம்துலில்லாஹ் 2 நாள் வகுப்புல, கிட்டத்தட்ட 1.5 மணி நேர வகுப்புல உங்களுக்கு முழுமையா முடிப்பெஞ்சிருக்கு. உங்களுக்கு நோட்ஸும் உங்களுக்கு
புக்ல உங்களுக்கு பிடிஎஃப் ஆக அல்லது போட்டோவாக வழங்கப்பட்டிருக்கு. 2 விதத்திலையும் போடுவேன். அப்ப உங்களுக்கு பாக்குறது மட்டும்தான் வேலை. முழுமையான விளக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. டவுட்ஸா இருந்தா அந்த குரூப்ஸ்ல போட்டுக்கொள்ளுங்க, ரிப்ளை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். நாளைக்கும் இதே போல டைம் டேபிள் இருக்கு தானே, ஃப்ரைடே சாட்டர்டே இன்ஷா அல்லாஹ் 10 மணிக்கு உங்களை சந்திப்போம். இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் சுக்ரி முஹீத். ஓகே ரைட், ஓகே. ஜஸாக்கல்லாஹ் பார்த்ததுக்கு உங்களுடைய கொமெண்ட்ஸை தெரிவித்துக் கொள்ளுங்க. நேற்று ஒரு சிலர் சொன்னதால எப்படி இந்த போர்டுல இந்த பிரச்சனை இருக்கிறதால ஸ்டக் ஆகுதுன்னு, ஓகே, போர்டுல இந்த பிரச்சனை இருக்கிறதாலையும் போர்டு கொஞ்சம் கிளியர் இல்லைன்னு சொன்னீங்க. இந்த கொஞ்சம் கிளியர் ஆகிக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேமரால சின்ன இஷ்யூ உண்டாகிட்டு, கேமரா லென்ஸ் துவைக்கல. அப்ப போர்டு கொஞ்சம் கிளியர் ஆகிக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல கிளியர்னா கொஞ்சம் யோசிக்கத்தான் வேண்டும். இன்ஷால்லா அதை ட்ரை பண்றேன். கிளியர் இல்லைன்னு சொன்னால் அடுத்தது விளங்கப்படுத்த விளங்கிச்சு. பட் நீங்க சின்ன பிள்ளைக்கு மாதிரி ஸ்லோவாஸ் கொண்டு போறீங்க, ஃபைனல் எக்ஸாம் நேரம் ஆயிட்டு, ஸோ ஃபாஸ்டா கொண்டு போங்கன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லியிருந்தீங்க. இன்னொரு ஆள் நீங்க நோட்ஸை தந்துட்டு நீங்க படிப்பிச்சீங்கன்னா ஃபாஸ்டா படிச்சிடலாம். அப்ப விளக்கம் போட்ட மாதிரி இருக்கும், நோட்ஸ் தந்த மாதிரி இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ அதனால என்கிட்ட நோட்ஸும் இல்லை, நான் இருந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதி உங்களுக்கு சென்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி தெரியாச்சிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.